It is a passion. Final matchல BFCC டாஸ் வின் பண்ணி bowling சூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பிளாக் பேந்தர்ஸ் அவங்க நினைச்சது கரெக்டா நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவங்க டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் தான் எடுத்திருப்பாங்க. as usual இளையமணி and ரஹ்மான் காம்பினேஷன்ல ஓபனர்ஸ். மையரசன் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ண போறாரு. லெட்ஸ் ரெடி லெட்ஸ் ப்ளே. ஃபைனல் மேட்ச். வெல் பால் பாடி லைன்ல சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் வித் டாட். well left wide ball. எக்ஸ்ட்ராஸ்ல ஃபர்ஸ்ட் ரன் வந்திருக்கு. என்னாச்சு? ப்ளீஸ் வெயிட். ப்ளீஸ் கொஞ்சம் கோச்சுக்காம அங்க டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் பின்னாடி போயிருங்க ப்ளீஸ். நாட் அ பால். ஓகே இங்க க்ளோஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம ப்ளீஸ் பேசாம உட்காருங்க ப்ளீஸ். கண்டினியூ பண்ணலாங்க. மேயரசன் டு இளையமணி. அடுத்த பால். பேக் ஃபுட் பஞ்ச் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் 6. well ball dot. 6க்கு அடுத்த பால் டாட். bowlerக்கு ஒரு பூஸ்ட். wide ball. good shot. ரெண்டாவது 6 இளையமணி பேட்ல இருந்து. ஃபைனல் மேட்ச்ல ஆஹா நோ மிஸ்டேக்ஸ். லூஸ் டெலிவரியை கரெக்டா பனிஷ் பண்ணி 6க்கு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இளையமணி. மூணாவது 6 இந்த ஓவர்ல 5 பால் தான் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஸ்கோர் 20. கேட்ச் இஸ் த கால் பட் சேஃப் லேண்டிங். கார்னர் ஏரியால நல்ல ஸ்டாப் பண்ணாரு. பவுண்டரியை சேவ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஒரு ஓவர் தேவையான ரன் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். 20 விக்கெட் இல்லாம ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறதுனால பிரஷர் கண்டிப்பா 2 சைட்லயும் நிறைய இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நெர்வஸ் ஆகாம சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது தான் புத்திசாலித்தனம். ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு விக்கி வந்திருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ஸ்ட்ரைக்லர் ரஹ்மான். ஆஹா போன ஓவர்ல உங்க பங்குக்கு உங்க ஸ்டைல்ல 3 6 அடிச்சீங்க. இந்த ஓவர்ல ஏ ஸ்டைல்ல நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே 6 பறக்க விட்டுருக்காரு ஜெர்சி நம்பர் 2 ரஹ்மான். வாட் அ பேட்டிங். வைடு பால். வைடு எப்படி போகுதுன்னு அழகா வாட்ச் பண்ணாரு. டவுன் தி ட்ராக் ஃபுல் டாஸ்.
Loose delivery, beautiful batting. ரஹ்மானோட ஸ்ட்ரைக் ரேட் 600, மணியோட ஸ்ட்ரைக் ரேட் 300. பேக் ஃபுட் பஞ்ச், கிளியர் ஹிட், மூணாவது 6 இந்த ஓவர்ல. வாட் அ பேட்டிங்! ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இங்கே புல்வெளியில் புழுதி பறக்கிறது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது, எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஜூனியர் பிளேயர்ஸ் அட்வைஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த பால், திஸ் டைம் மிஸ் த 6. கொஞ்சம் ஹைட்டா போயிருச்சு. நல்ல ஷாட் தான், நல்லா கனெக்ட் பண்ணாரு. Again this time dot ball. அட்வைஸை கரெக்டா ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த பாலை போடுகிறார் விக்கி. Again நல்ல ஷாட். This time result is boundary. ரெண்டு பால் கொஞ்சம் ஹைட்டா போயிருச்சு, அதுவும் 6 மாற வேண்டியதுதான். சூப்பரான பேட்டிங். ரெண்டு பேரும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரஹ்மான் அண்ட் இளையமணி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 43-20 ரன் ரேட் போய்கிட்டே இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தேர்ட் ஓவர் போறதுக்கு யங் பாய் ஜெர்சி நம்பர் 18 நிவாஸ் வந்திருக்காரு. ஆஹா, நெட்டிற்கு மேல் உள்ளே புகுந்து பால் வெளியே பறந்து கொண்டிருக்கிறது. வெயிட்டிங் ஃபார் சிக்னல், அம்பையர் சிக்னல். பவுண்டரி. This is new shot in this tournament. அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீங்க டிவியில் நிறைய ஃபைனல் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஈக்குவலன்ட் டு திஸ் இஸ் ஆல்சோ சேம் ஒன். ரெண்டு நல்ல டீமும் கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து ஃபைனலில் மோதிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2.1 ஸ்கோர் 47. நிவாஸ் கண்டினியூ. ஸ்ட்ரைக்ல இளையமணி. அடுத்த பால். வெல் பால். ஃபைட்டிங். பவுண்டரி அடிச்ச அடுத்த பால் டாட் பால் போட்டாரு. பால் ஸ்பீட் இஸ் 69. Down the track. Beautiful batting. போன பாலே வாட்ச் பண்ணிட்டாரு. எந்த ஏரியால பிட்ச் ஆகுதோ கரெக்டா அந்த ஏரியால இறங்கி ஆட்டி பறக்குது. டீம் ஸ்கோர் 51. ஹெலிகாப்டர் 1. மணியோட 4வது 6ங்க இது. பதினஞ்சு பால்லையே டீம் ஸ்கோர் 51 வந்துருச்சு. ஆஹா, வாட் அ ஷாட். மணியோட ஸ்ட்ரைக் ரேட் 345. 2 4 5 6.
வைட். நோ பால் கால் வந்திருக்கு. 71. சிங்கிள் ஒன்லி. மணியோட ஆட்டமே இனிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. ஜெர்சி நம்பர் 7 from Black Panthers team. நிவாஸோட ஓவரில் இது வரைக்கும் 5 பால்ல 23 ரன் போயிருக்கு. லாஸ்ட் ஒன் டெலிவரி ஃப்ரம் திஸ் ஓவர். ரஹ்மான் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஷாட் தான். பேக் ஃபுட் பஞ்ச் ஹைட்டாக போயிருச்சு. ரிசல்ட் இஸ் டாட் பால். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 3வது ஓவரில் டாட் பால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பவுண்டரிஸ் 6-ஆ பறக்க விட்டுருக்காங்க. 2 பேட்ஸ்மேனும் டென்ஷன் ஆகாமல், பதட்டம் இல்லாமல், கூலாக காமா அவங்க டீமுக்கு என்ன தேவையோ அதை அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 66. விக்கெட் இல்லாமல் 3 overs completed. 66 20+ கேரி ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபீல்டிங் சைடில் முகேஷை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லோ டெலிவரியை ஸ்டைலா வெல் லெஃப்ட் பண்ணாரு. Again wide. சூப்பர் ஷாட். வைடு போட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணாலும் நான் ஏன் ஸ்டைலில் ஆடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்த 6-ஐ பறக்க விட்டுருக்காரு இளையமணி. திஸ் டைம் பாடி லைனை கரெக்ட் பண்ணிட்டாரு. டாட் பால். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். நோ பால் கால். ஃப்ரீ டெலிவரி கிடைச்சிருக்கு. நான் நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு இந்த பால்ல பார்த்துடலாம். வைட் பால். ஃப்ரீ ஹிட் கண்டினியூ. அகெயின் வைட். ஃப்ரீ ஹிட் கண்டினியூ. நல்ல ஷாட் தான். சிங்கிள். Rahman back on strike. Oh, missed the timing. நல்ல வேரியேஷன் போட்டாரு. டாட் பால். பஞ்ச். நல்ல ட்ரை bowler முகேஷ். Tough one. That is not easy. பியூட்டிஃபுல் ஷாட். 6ஓட இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 84. விக்கெட் இல்லாம.
பிரேக் முடிஞ்சிருச்சு. பேக் டு த கமெண்ட்ரி. தண்ணி கொடுத்து அட்வைஸும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க டீம்மேட்ஸ். சந்துரு கண்டினியூ பண்றாரு. 5th ஓவர். கேட்ச் இஸ் த கால். ஜஸ்ட் மிஸ். ஒன் பவுன்ஸ்ல ஃபீல்டர் கையில. டாட் பால். ஹைட்டா போயிருச்சு. இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட டென்னிஸ் மாதிரியே இருக்கு. வெளியில இருந்து ஆடியன்ஸ் சவுண்ட் விட்டுட்டே இருக்காங்க. ஃபோர் ரன்ஸ். 4 அடிச்சு இளையமணி 50 போட்டிருக்காரு. 19 பால்ல 3 பவுண்டரி 6 6. வாட் அ பேட்டிங். வைட் பால். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓபனர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. Straight to the fielder. Dot. No chance to catch. Good shot. 6. இது இளையமணி பேட்ல இருந்து 7வது 6ங்க. இப்ப வரைக்கும் ஸ்கோர் 95. இறங்கி அடிச்சாரு. ஹைட்டா ஏறிடுச்சு. 6 அடிச்சு 101 கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இறங்கினாரு. ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. நோ நீட் டு வரி. 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 96. விக்கெட் இல்லாமல் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. 20 கிட்டத்தட்ட இந்த ஓவர் தான் கொஞ்சம் நல்ல ஓவர். பெட்டராக போட்டிருக்காரு சந்துரு. வெறும் 12 ரன் தான். சிக்ஸ்த் ஓவர். தினேஷ் கண்டினியூ பண்றாரு. ஃபீல்டிங் சேஞ்சஸ். டவுன் த ட்ராக். ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. நல்ல ஸ்டாப். அந்த ஏரியால அருமையான ஃபீல்டர் அவரு. ஃபீல்டர் இஸ் முகேஷ். ரஹ்மான் பேக் ஆன் ஸ்ட்ரைக். Wide ball. Again well left. Wide ball. Again outside leg wide. Continuous 3 wide. நல்ல டெலிவரி. 3 வைடு போட்டு அடுத்த பால கரெக்ட் பண்ணிட்டாரு. அவுட் சைட் ஆஃப் போட்டு சிங்கிள் ஒன்லி. மணி பேக் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்கோர் 101 வந்துருச்சா? எஸ். டீம் ஸ்கோர். குட் ஷாட். 4 ரன்ஸ். Wide ball. No ball, no ball. 74. No ball call. நல்ல வேலைங்க. நல்ல லைஃப் கிடைச்சிருச்சு. மணிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஃப்ரீ ஹிட் பால இறங்கி அடிச்சிருக்காரு. பட் கரெக்டா கனெக்ட் ஆகல. சிங்கிள் தான். Oh. Dot ball. Wide ball.
குட் ஷாட். நோ பால் அண்ட் 6. ரிவ்யூ கேட்டிருக்காங்க நோ பாலா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். வெயிட்டிங் ஃபார் டெசிஷன். டிஆர்எஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீதேவி PS மோகன் பிரசன்ஸ் நாமக்கல் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் சீசன் 1. அவர் டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். எஸ், ரிவ்யூல நோ பால் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஃப்ரீ ஹிட் பால் ஃபார் ரஹ்மான். ஹைட்டா போயிருச்சு. ஃப்ரீ ஹிட் பால் ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. டேக் கேர். ஃபாஸ்ட் ரன்னிங். 6 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 117. விக்கெட் இல்லாம 6 ஓவர் வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இளைய மணியும் ரஹ்மானும் ரொம்ப சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. No ball, 71. No ball, free hit. இந்த வாட்டி ஃப்ரீ ஹிட் பால் என்னவா மாறணுமோ அது கரெக்டா கிடைச்சிருக்கு. ரிசல்ட் ரஹ்மான் பேட்ல இருந்து 6. கொஞ்ச நேரம் ரஹ்மானுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்காம மணி அவர் 6 அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தாரு அவரோட ஸ்ட்ரைக்குக்காக. இப்போ அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைச்சவனே அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் ரஹ்மான் 6 6 அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 262. சிக்ஸுக்கு அடுத்த பால் D2R. பேக் ஃபுட் பஞ்சிங்க. வாட் அ ஷாட். This time off side ஏரியால கான்ஃபிடென்ட்டா அடிச்சாரு. கிரவுண்ட் ஷாட். நல்ல ஸ்டாப். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு டாட் பால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். No ball, 72. No ball. சிங்கிள். ஃப்ரீ ஹிட் பால் இப்ப இளைய மணிக்கு கிடைச்சிருக்கு. ஆஹா, வாட் அ ஷாட்டுங்க. 4 runs. இது ஓவர். இது வரைக்கும் 4 பால்ல 19 ரன் போயிருக்கு. ஸோ முகேஷ் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. எஸ், இந்த பாலை தான் போட சொல்லி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். பாடி லைன்ல போட்டு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாரு தினேஷ். சிங்கிள் ஒன்லி.
லூஸ் டெலிவரி பஞ்ச் பண்ணாரு, ஆங்கிள் கொஞ்சம் சைடில் மாறிடுச்சு, 6 சான்ஸ் மிஸ்ஸு. ஜஸ்ட் 7 overs completed, 138, no loss. இங்கே நான் பார்த்த வரைக்கும் bowling அண்ட் பேட்டிங் எல்லாமே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. பேட்ஸ்மேனோட மைண்டை ரீடு பண்ணி அவர் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கு எந்த ஏரியாவில் வீக்கு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணில பாலை போட முடியல. எந்த ஏரியாவில் போட்டாலும் ஆடிடுறாங்க. சூப்பரான பால், டாட். யங் பாய் ஆசிஃப் வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஆசிஃப் டு ரஹ்மான். Outside leg stump, wide ball. Again wide. Shot. பியூட்டிஃபுல் ஷாட். ரஹ்மானோட 8th 6ங்க இது. ரெண்டு பேரும் 7 6 அடிச்சு ஈக்குவலா இருந்தாங்க. அது ரொம்ப நேரமா அப்படி போனா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 8வது 6 பறக்க விட்டாரு ரஹ்மான். Again what a shot. 9th 6 from Rahman. Team score 152. கரெக்டா அவங்க நினைச்ச ஸ்கோர். ஆஹா, நல்ல பிளேஸ்மெண்ட்டுங்க. கேப்ல ரெண்டு ஃபீல்டர்ஸ்க்கு நடுவுல போயிருக்கு. No ball, 71. No ball, free hit. ஆசிஃப் நல்ல பால் போட்டாரு, அது நோ பால் ஆயிருச்சு. பேட் லக். வைட் பால். இவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஆஹா, கிளாசிக் ஷாட்டுங்க. அங்க எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் கொடுத்தாரு ஃபீல்டர் ஜெர்சி நம்பர் 8 முகேஷ். வாட் அ ஃபீல்டிங்க. அவங்க டீமுக்காக 5 ரன்னை சேவ் பண்ணியிருக்காருங்க. லாஸ்ட் ஒன் டெலிவரி. ஸ்டைலிஷ் வெல் லெஃப்ட். நல்ல பாலோட முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் பேட்டிங் சைடில் கவலைப்பட தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. பிஎஃப்சிசிக்கு 48 பால்ல 158 ரன் டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க பிளாக் பேந்தர்ஸ். பூபதி, பூபதி,
எல்லா நேரத்திலும் நாம் நினைப்பது நடப்பதில்லை. ஆனா இங்க பார்க்கும்போது பிளாக் பேந்தர்ஸ் அவங்க என்ன நினைச்சாங்களோ அது கிட்டத்தட்ட நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். டாஸ் லூஸ் பண்ணாலும் அவங்க பேட்டிங் தான் எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நடந்திருக்கு. 150 ப்ளஸ் அடிச்சுட்டா சேஃப் ஜோனுக்கு போயிடலாம் ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துட முடியாது. ஏன்னா இப்போ பேட்டிங் பண்ண போகிறவங்க பிஎஃப்சிசி அவங்களும் சாதாரண ஆள் கிடையாது. பயங்கரமான ஃபைட்டிங் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஃபீல்டிங் சைடுக்கும் ப்ரெஷர் கொடுத்தே ஆகுவாங்க. அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தே ஆக வேண்டும். பேட்டில்ஸ் பிகின் கொஞ்ச நேரத்தில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பற்றி நான் நிறைய பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ சொல்லும் போது டைம் கிடைக்கல பார்க்குறதுக்கு. அந்த மேட்ச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐபிஎல்ல ஜிடி குஜராத் டைட்டன்ஸ். அதில் சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் நிறைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இருந்துச்சு இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஏன்னா அவங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இங்கே 2 பேரும் ரைட்டு. அதுதான் சேஞ்ச். இங்கே மேட்சுக்குள்ளே வந்துடுவோம். பிஎஃப்சிசி அதாவது 158 டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக விக்கி அண்ட் இங்கே சேஞ்சஸ் நடந்திருக்கு. சந்துரு உள்ள வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பாலா ஸ்டார்ட் பண்ணுறாரு. வைட் பால், ஸ்டார்ட் வித் வைட். குட் ஷாட். ஃபர்ஸ்ட் பால் வைடா போனாலும் செகண்ட் பாலை கரெக்டாக கெஸ் பண்ணி அவங்க டீமுக்கு தேவையான ரன் அடிச்சிருக்கிறாரு விக்கி. அகைன் நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதிகமா ரன் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருந்துட முடியாது. இங்க பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் விக்கி இப்ப ஸ்ட்ரைக்ல ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட டேலண்ட்டை. திஸ் டைம் லைன் அண்ட் லென்த் நல்ல வேரியேஷன் போட்டாரு. அங்க டைவிங் ஃபீல்ட் நல்ல ட்ரை டாட் பால். Well ball. Yorker length dot. No ball. ஆஹா ஐயோ. No ball. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரஹ்மான் ஒன் ஹேண்ட்ல வாங்கி ஒரு அட்டகாசமான கேட்சை பிடிச்சாரு. ஆனா அது வேஸ்ட் ஆயிருச்சு. நோ பால். எல்லா நேரத்திலும் காலம் கை கொடுப்பதில்லை. திஸ் டைம் ஆஃப் சைடில் போயிருக்கு. ரன் ஓட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்ட்ரைக் அவருக்கே வேணும்னு சொல்லி விக்கி பேக் ஆன் ஸ்ட்ரைக். திஸ் டைம் கனெக்டட் டு தி பேட். லாக் ஆஃப் ஏரியால அவர் நினைச்ச ஷாட் கிடைச்சிருச்சு. ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 20 விக்கெட் இல்லாம. இதே மாதிரி தான் பிளாக் பேந்தர்ஸ் இருந்தாங்க. அவங்களும் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 20 தான் இருந்தாங்க. அதுவே கரெக்டா கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க விக்கி. இப்ப சந்துரு ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஓவர் போடுறதுக்கு பிரதீப் வந்திருக்காரு. பிரதீப்போட ஃபர்ஸ்ட் பாலையே 6 அடிச்சு பிரதீப் யூ ஹாவ் டு டேக் டீப் பிரீத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவுட் சைட் லெக் ஸ்டாம்ப் வைட் பால். ஓ நல்ல டெலிவரி. போல்டும் மிஸ் ஆயிருச்சு, ஸ்டம்பிங்கும் மிஸ் ஆச்சு. ஷார்ட் பிட்ச் பவுன்சர் போட்டாரு கரெக்டா பேக் ஃபுட்ல ஜட்ஜ் பண்ணி அடிச்சாரு. பவுண்டரி. முப்பத்தி 127. ஆஹா ஸ்டைலிஷ் ஷாட்டுங்க. அவுட் ஆஃப் த நெட் போயிருச்சு பால். பிஎஃப்சிசி சைடில் கரெக்டாக யோசிச்சு
சந்துருவை ஓப்பனிங் உள்ள கொண்டு வந்தது அவரோட வேலையை கரெக்டா செய்யறாரு. திஸ் டைம் ஆஃப் சைடில் எட்ஜ் ஆகி போயிருச்சு. விக்கி பேக் ஆன் ஸ்ட்ரைக். ஆஹா, நல்ல டெலிவரி. அலைபாயுதே படத்தில் மாதவன் நெட்டை பிடிச்சிட்டு கை நிக்கிற மாதிரி நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் பரபரப்பான மேட்ச். பிகாஸ் திஸ் இஸ் நாட் எ நார்மல் மேட்ச், திஸ் இஸ் ஃபைனல் மேட்ச். 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 38. விக்கெட் இல்லாம இந்த ஓவரில் 18 ரன் கிடைச்சிருக்கு. இன்னும் 36 பால்ல 120 ரன் அடிக்கணும். டஃபா தான் போயிட்டு இருக்கு. 6 ஓவருக்கு 120 ரன் அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இங்க பார்க்கும்போது ஸ்ட்ரைக்ல ஒரு நல்ல பேட்ஸ்மேன் 2 பேரும் ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ பிளாக் பேந்தர்ஸ் ஃபீல்டிங் சைடில் விக்கெட்டை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன், அல்லது டாட் பால் போட்டு ப்ரெஷரை கொடுக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். மிராக்கிள் நடக்குமா? ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் 3rd ஓவரை யாருக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சு ரஹ்மானை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரஹ்மான் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்துவாரா? ஃபர்ஸ்ட் பாலே 6. வாட் அ ஷாட். கரெக்டான சாய்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சந்துரு. Variation, catch is the call. ஆஹா, one handler, flying catch, what a catch. ரஹ்மான் வந்த வேலையை செஞ்சிட்டாரு. அவரு மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டாரு. What a breakthrough. First wicket gone. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஏரியால ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீல்டர் காலி. 1 ஹேண்ட்ல லாஸ்ட் பால்ல எக்ஸ்ட்ராடனரி கேட்ச பிடிச்சாரு. அடுத்ததா உள்ள வந்திருக்காரு முகேஷ், நியூ பேட்ஸ்மேன். வெல் பால். ஒயிட் பால். No need to worry. Well ball, no chance to get run. Dot ball. குட் டிஃபென்ஸ். பாடி லைன்ல அருமையான பால் போட்டாரு. டாட். 2 to 8. Wide. Catch is the call. One bounceல ஃபீல்டர் கையில போயிருச்சு. எக்ஸலண்ட் ஓவர் from ரஹ்மான். வாட் அ கேம் சேஞ்சிங் ஓவருங்க. 7 ரன் தான் அந்த ஓவரில். ஒரு விக்கெட் வேற, முக்கியமான விக்கெட்டை தூக்கிட்டாரு. 3 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 46. ஒரு விக்கெட். இப்போ மேட்சோட சிச்சுவேஷன் 5 ஓவரில் 112 ரன் அடிக்கணுங்க. அதாவது 30 பால்ல 112. 2 ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க, விக்கி அண்ட் முகேஷ். இந்த சிச்சுவேஷன்ல அடுத்ததா ஹேமநாத் அவரை கொண்டு வர்றாங்க ஃபீல்டிங் சைட்ல இருந்து. இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். once again the best fielder அந்த ஏரியால காலி. முக்கியமான விக்கெட். விக்கி கான்.
எப்பவுமே ஒன் டவுன் பொசிஷன்ல வர்ற பேட்ஸ்மேன் நிவாஸ் இப்போ செகண்ட் டவுன்ல வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பிஎஃப்சிசி சைடில். குட் ஷாட், குட் ஷாட். ஸ்டார்ட் வித் 6. கான்ஃபிடென்ட் ஒன். விக்கெட் போனாலும் போன பால், அடுத்த பால் 6 எடுத்து பூஸ்டப் பண்ணியிருக்காரு அவங்க டீம் சைடுக்கு. வைட் பால். ஆஹா, எஜாயி கீப்பர்கிட்ட ஏமாத்து பந்து போட்டு கேமை மாத்திட்டாரு. பாலா மிஸ்டேக் பண்ணாம விக்கெட் கீப்பர் அருமையான கேட்ச பிடிச்சிட்டாரு. ஒன்ஸ் அகைன் இந்த ஓவர்ல இரண்டாவது விக்கெட் ஹேமநாத். அடுத்ததா ஜெர்சி நம்பர் 19 பிரவீன் உள்ள வந்திருக்காரு. இப்ப சிச்சுவேஷன் 27 பால்ல 105 ரன் அடிக்கணும். வெல் பால் டாட். ஆஹா, இந்த வாட்டி கேட்ச் சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு. ஏஜாய் டஃப் தான் அது. க்ளோஸ் கீப்பிங் நின்று கேட்ச் பிடிக்கிறது ஈஸி இல்ல. வெல் பால், வாட் அ ஓவருங்க. போன ஓவர் போட்ட ரஹ்மானும் சரி, இந்த ஓவர் போட்ட ஹேமநாத்தும் சரி, எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாம விக்கெட்டும் எடுத்து டாட் பால்ஸும் போட்டு ஆப்போசிட் டீமுக்கு பிரஷரை திணிச்சு அவங்க ஃபீல்டர்ஸுக்கு ஹாப்பியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மேட்சோட சிச்சுவேஷன் 4 ஓவரில் 105 ரன் அடிக்கணும். பேட்டிங் சைடில் பிஎஃப்சிசி முகேஷும் பிரவீனும் உள்ள இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல அடுத்த ஓவர் யாரு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா எஸ், அதுல நோ சேஞ்சஸ். ராம்கி. நல்ல ஷாட். ஸ்டார்ட் வித் 6. சாரி, பவுண்டரி. கேட்ச் இஸ் த கால். வாட் அ டைவிங் கேட்சுங்க. ஹேமநாத் ஃபீல்டர், ஜெர்சி நம்பர் 96. ஆஹா, உண்மையாவே இந்த கேட்சை பார்க்கறதுக்கு ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க, ஃபாரின் பிளேயர்ஸ் கிளென் பிலிப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரான டைவிங் கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் தினேஷ். ஓ, வெல் பால். Short pitch, punish.
Much needed boundary for BFCC. Quick single. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 65. 4 விக்கெட். 18 பாலுக்கு 93 அடிக்கணும். கடைசியா ஓவர் போட்ட 3 பேர் ரஹ்மான், ஹேமநாத், இப்ப ராம்கி. எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாம விக்கெட் அடுத்தடுத்து எடுத்து ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைத்தே தீரும். as usual ராம்கிக்கு அடுத்த ஓவர் மதன் கண்டினியூ பண்றாரு. ஸ்ட்ரைக்ல பிரவீன். Punch, back foot punch, 6. Well ball, dot. Again dot. Outside off stamp. Single. This time Ajay wicket keeper wicket கொடுத்துட்டாரு. தினேஷ் out. பதிமூணு பாலுக்கு 86 ரன் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல விக்கெட் போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா உள்ள ராகுல் வந்திருக்காரு. பால் பன்னெண்டு பாலுக்கு 85 ரன் அடிக்கணும். இந்த ஓவர் இளையமணி போடுறாரு. டாட் பால். குட் ஷாட். ரன் அவுட் சான்ஸ். ஆஹா, சூப்பரா ஒன் ஹேண்ட்ல வாங்கி நல்ல கரெக்ட், நல்ல த்ரோ, ரன் அவுட். அடுத்ததா பிரவீன் உள்ள வந்திருக்காரு.
நியூ பேட்ஸ்மேன் ஆசிஃப். குட் ஷாட், குட் ட்ரை. டாட் பால். ஓவர் முடிஞ்சிருச்சு. ஃபீல்டிங் சைடில் சொல்லணும்னா அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து பேட்டிங் சைடில் பின் ட்ராப் சைலன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. 6 பாலுக்கு 73 ரன்ங்கிற சிச்சுவேஷன். ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஈஸி கேட்ச். ஹேமநாத். ஆசிஃப் அவுட். Next batsman Dinesh. Out, all out. What a matchங்க. அதாவது டாஸ் லூஸ் பண்ணாலும் அவங்க நினைச்சதை கிடைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 150+ டார்கெட்டை செட் பண்ணி ஃபீல்டிங் சைடில் பண்ணும்போது ப்ரெஷரே ஆகாம விக்கெட்டை எடுத்து கப்பை அடிச்சிருக்காங்க பிளாக் பேந்தர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.